அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம். திமுக வேட்பாளர்களின் நேர்காணலும் அவர்களுடைய பட்டியலும் 2024ஆம் ஆண்டிற்கான 18வது மக்களவைத் தேர்தல் நடைபெற உள்ளது. இந்த தேர்தலுக்கான பணிகள் மிக வேகமாக நடைபெற்று வருகிறது. தமிழகத்தில் ஒரே கட்டமாக ஏப்ரல் 19ஆம் தேதி மக்களவைத் தேர்தல் நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இன்னும் ஒரு மாத காலமே தேர்தல் நடைபெற உள்ளது. எனவே தமிழகத்தில் உள்ள அனைத்து கட்சிகளுமே கூட்டணி அமைத்து போட்டியிட முடிவு செய்துள்ளது. நாம் தமிழர் கட்சி மட்டுமே தனித்து போட்டியிடுகிறது. தமிழகத்தில் அதிமுக தலைமையில் ஒரு கூட்டணியும், திமுக தலைமையில் ஒரு கூட்டணியும், பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையில் ஒரு கூட்டணியும் உருவாகி உள்ளது. திமுக தலைமையிலான கூட்டணியில் 40 தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் இறுதி செய்யப்பட்டு கூட்டணி கட்சிகளுக்கும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இதனுடைய அடிப்படையில் காங்கிரஸ் கட்சிக்கு 10 தொகுதிகளையும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு தலா 2 தொகுதிகளையும், மதிமுக, கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி, IUML போன்ற கட்சிகளுக்கு தலா 1 தொகுதிகளையும் ஒதுக்கீடு செய்துள்ளது. திரு கமலஹாசன் அவர்களின் மக்கள் நீதி மைய கட்சிக்கு ராஜ்யசபா இடம் வழங்கப்பட்டுள்ளது. இதனுடைய அடிப்படையில் தமிழகம் மற்றும் புதுச்சேரி என மொத்தமாக சேர்த்து 40 தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் நேர்காணல் நிறைவு பெற்றுள்ளது. வேட்பாளர்களினுடைய நேர்காணலில் பங்கு பெற்ற வேட்பாளர்களினுடைய பட்டியல்கள். திருவள்ளுவர் தொகுதி காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. திருவள்ளுவர் தொகுதியினுடைய தற்போதைய எம்பியாக இருப்பவர் திரு ஜெயக்குமார் அவர்கள். இவர் மீது அதிருப்தி நிலவுவதால் இந்த முறை அவருக்கு பதிலாக காங்கிரஸ் கட்சியை சார்ந்த திரு விஸ்வநாதன் அல்லது சசிகாந்த் IAS இவர்களில் ஒருவர் வேட்பாளராக தேர்வு செய்யப்படலாம் என்று கூறப்படுகிறது. சசிகாந்த் IAS அவர்கள் கர்நாடகாவில் காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் பணியை முன்னின்று நடத்தியவர். அதனால் அங்கு வெற்றியும் கண்டவர். எனவே இவருக்கு அதிக வாய்ப்புள்ளது என்று கூறப்படுகிறது. வடசென்னை தொகுதி திரு கலாநிதி வீராசாமி. இவர் முன்னாள் அமைச்சரான ஆற்காடு வீராசாமியின் மகனாவார். இவரே இத்தொகுதியினுடைய தற்போதைய எம்பியாகவும் இருந்து வருகிறார். இவருக்குத்தான் இந்த தொகுதி ஒதுக்கப்படும் என்றும் கூறப்படுகிறது. தென் சென்னை நாடாளுமன்ற தொகுதி திருமதி தமிழச்சி தங்கப்பாண்டியன். மத்திய சென்னை தொகுதியில் இவரை தவிர வேறு வலிமையான வேட்பாளர் வேட்புமனு தாக்கல் செய்யவில்லை என்று கூறப்படுகிறது. இவர் அமைச்சரான தங்கம் தென்னரசுவின் சகோதரி ஆவார். எனவே இவருக்கு இந்த தொகுதி ஒதுக்கப்படும் என்று கூறப்படுகிறது. மத்திய சென்னை நாடாளுமன்ற தொகுதி திரு கலாநிதி மாறன். இவர் முரசொலி மாறனின் மகன் ஆவார். திமுகவில் பல முறை இந்த தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர். தற்போதைய இந்த தொகுதியின் எம்பியாகவும் செயல்பட்டு வருகிறார். காஞ்சிபுரம் தொகுதி. காஞ்சிபுரம் தொகுதியில் வழக்கறிஞர் செல்வம் அவர்களுக்கு ஒதுக்கப்படும் என்று கூறப்படுகிறது. ஆரணி தொகுதி. ஆரணி தொகுதியை காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கியுள்ளதாக கூறப்படுகிறது. காங்கிரஸ் கட்சியை சார்ந்த வழக்கறிஞர் சுதா அவர்கள் கேட்டு வருவதாக கூறப்படுகிறது. இதேபோன்று இவருக்கு வாய்ப்பு வழங்கப்படவில்லை என்றால் தற்போதைய காங்கிரஸ் கட்சியினுடைய இத்தொகுதியின் எம்பியாக இருக்கக்கூடிய திரு விஷ்ணு பிரசாத் அவர்கள் தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்படும் என்று கூறப்படுகிறது. ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி திரு DR பாலு அவர்களுக்கு ஒதுக்கப்படலாம் என்று கூறப்படுகிறது. இவர் திமுகவினுடைய பொருளாளர் ஆவார். இவர் தஞ்சையைச் சேர்ந்தவர். பலகாலமாக ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியிலேயே போட்டியிட்டு வந்த இவர் 2014ஆம் ஆண்டு தஞ்சை தொகுதியில் போட்டியிட்டு தோல்வி அடைந்தார். தஞ்சை தொகுதியின் அமைச்சராக இருந்த SS பழனிமாணிக்கம் அவர்கள் இவரை தோற்கடித்ததால் மீண்டும் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியிலேயே கடந்த 2 முறையாக போட்டியிட்டு வருகிறார். ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியின் தற்போதைய MP இவர் ஆவார். அரக்கோணம் தொகுதி. அரக்கோணம் தொகுதியில் திரு ஜெகத் ரட்சகன் தற்போதைய எம்பியாக இருந்து வருகிறார். இவர் இத்தொகுதி வேண்டாம், மாநிலங்களவை இடம் அல்லது பாண்டிச்சேரியினுடைய முதல்வர் பதவி வேண்டும் என்று கேட்டதாக கூறப்படுகிறது. இறுதி நேரத்தில் இவர் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளார். இவர் வேண்டாம் என்று ஒதுக்கும் பட்சத்தில் இத்தொகுதியில் வினோத் காந்தி அவர்கள் போட்டியிடலாம் என்று கூறப்படுகிறது. தற்போதைய தமிழகத்தின் கைத்தறித்துறை அமைச்சராக உள்ள காந்தி அவர்களின் மகன் ஆவார். வேலூர் தொகுதி திரு கதிர் ஆனந்த். வேலூர் தொகுதியின் தற்போதைய MP இவர் ஆவார். இவர் திமுகவினுடைய
பொதுச் செயலாளரான துரைமுருகனின் மகன் ஆவார். சென்ற முறை வேலூர் தொகுதியில் கடுமையான போட்டி இருந்தது. இந்த முறையும் வேலூர் தொகுதியில் கடுமையான போட்டி இருக்கும் என்று கூறப்படுகிறது. ஏனெனில் புதிய நீதி கட்சியினுடைய தலைவரான திரு ஏசி சண்முகம் அவர்கள் பாரதிய ஜனதா கூட்டணியில் தாமரை சின்னத்தில் போட்டியிட உள்ளதாக கூறப்படுகிறது. திருவண்ணாமலை தொகுதியினுடைய தற்போதைய எம்பியாக இருப்பவர் அண்ணாதுரை. அவரே இந்த முறையும் இத்தொகுதியை வேண்டும் என்று கேட்டு வருகிறார். அதே சமயத்தில் திருவண்ணாமலை மாவட்ட செயலாளரும் அமைச்சருமாக இருந்து வரக்கூடிய திரு ஏவா வேலு அவர்களின் மகனான ஏவாவே கம்பன் அவர்களும் இத்தொகுதியை கேட்டு வருகிறார். கிருஷ்ணகிரி தொகுதி காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. தற்போதைய எம்பியாக இருந்து வரக்கூடிய திரு செல்லக்குமார் அவர்களே மீண்டும் அத்தொகுதியில் போட்டியிடலாம் என்று கூறப்படுகிறது. அதே சமயத்தில் இவருக்கு அத்தொகுதியில் கடுமையான எதிர்ப்பு இருந்து வருவதாகவும் கூறப்படுகிறது. தருமபுரி தொகுதியின் தற்போதைய எம்பி டாக்டர் செந்தில்குமார் ஆவார். இவர் சென்ற முறை அன்புமணி ராமதாஸை தோற்கடித்திருந்தார். இந்த முறை பாமக சார்பில் திரு அன்புமணி ராமதாஸ் அத்தொகுதியில் போட்டியிட்டால் திரு செந்தில்குமார் அவர்களே மீண்டும் நிறுத்தப்படலாம் என்று கூறப்படுகிறது. அதே சமயத்தில் மாற்று வேட்பாளராக திரு ஆ மணி அவர்களும் இந்த தொகுதியை கேட்டு வருகிறார். சேலம் நாடாளுமன்ற தொகுதி உதயநிதி அவர்களினுடைய ரசிகர் மன்ற தலைவரான திரு பாபு அவர்கள் கேட்டு வருகிறார். இதேபோன்று சேலம் மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலாளரான திரு செல்வ கணபதி அவர்களும் கேட்டு வருகிறார். நாமக்கல் நாடாளுமன்ற தொகுதி கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சிக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. சென்ற முறை இங்கு சின்ராஜ் அவர்கள் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தார் உதயசூரியன் சின்னத்தில். இந்த முறை அவர் போட்டியிட விரும்பவில்லை என்று கூறப்படுகிறது. எனவே அதற்கு பதிலாக அக்கட்சியினுடைய மாதேஸ்வரன் அல்லது சூரியமூர்த்தி என இருவரில் ஒருவர் போட்டியிடலாம் என்று கூறப்படுகிறது. சூரியமூர்த்திக்கே அதிக வாய்ப்புள்ளதாகவும் கூறப்படுகிறது. திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. சென்ற முறை இங்கு சுப்ராயன் அவர்கள் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தார். இவரே இந்த முறையும் போட்டியிடுவார் என்று கூறப்படுகிறது. ஈரோடு நாடாளுமன்ற தொகுதியை காங்கிரஸ் கட்சியும் கேட்டு வருகிறது, திமுகவும் கேட்டு வருகிறது. காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கினால் திரு கரூர் ஜோதிமணி அவர்கள் போட்டியிடலாம் என்று கூறப்படுகிறது. இவர் கரூர் எம்பியாக இருந்து வருகிறார். திமுகவுக்கு ஒதுக்கப்பட்டால் பிரகாஷ் அவர்கள் போட்டியிடலாம் என்று கூறப்படுகிறது. நீலகிரி நாடாளுமன்ற தொகுதி திமுகவின் துணை பொதுச் செயலாளரான திரு ஆ ராசா அவர்கள் போட்டியிட உள்ளார். கடந்த 2 முறையாக இங்கு போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தார். இதற்கு முன்பாக இவர் பெரம்பலூர் தொகுதியில் 3 முறை போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தார். மத்திய அமைச்சராகவும் இருந்து வந்தார். கோயம்புத்தூர் தொகுதி மிக முக்கியமான தொகுதிகளில் ஒன்று. கோயம்புத்தூர் தொகுதியில் திரு மகேந்திரன் அவர்கள் போட்டியிடலாம் என்று கூறப்படுகிறது, அல்லது அவருக்கு பதிலாக கார்த்தி அவர்கள் போட்டியிடலாம். கோயம்புத்தூர் தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவரான திரு அண்ணாமலை அவர்கள் போட்டியிடலாம் என்றும் கூறப்படுகிறது. பொள்ளாச்சி நாடாளுமன்ற தொகுதி அக்கட்சியினுடைய திரு சண்முக சுந்தரம் அவர்கள் போட்டியிட உள்ளார். கரூர் நாடாளுமன்ற தொகுதி காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டால் திரு ஜோதிமணி அவர்களே இங்கு நிற்பார். அப்படி இல்லை என்றால் கோயம்புலி பாஸ்கரன் அவர்கள் இங்கு போட்டியிடுவார் என்று கூறப்படுகிறது. இவர் அமைச்சர் விஜயபாஸ்கரினுடைய வலதுகரமாக செயல்பட்டு வருபவர். திருச்சி நாடாளுமன்ற தொகுதியை மதிமுகவிற்கு திமுக வழங்கியுள்ளது. எனவே திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் அக்கட்சியினுடைய செயல் தலைவராக இருந்து வரக்கூடிய துரை வைகோ அவர்கள் போட்டியிட உள்ளார். பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியில் 3000 வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டது. அந்த 3000 வேட்புமனுக்களிலும் திரு அருண் நேரு அவர்களினுடைய பெயரே பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது. திரு அருண் நேரு என்பவர் அமைச்சரான KN நேருவின் மகன் ஆவார். கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற தொகுதியின் வேட்பாளராக திரு கௌதம சிகாமணி அவர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். இவருக்கு அத்தொகுதியில் கடுமையான எதிர்ப்பு இருந்தது. எனவே இவர் இந்த முறை போட்டியிடவில்லை என்று கூறியிருந்தார். இருப்பினும் திமுக தலைமை கேட்டுக்கொண்டதால் இறுதி நேரத்தில் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளார். விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதி விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. அக்கட்சியினுடைய பொதுச் செயலாளரான திரு துரை ரவிக்குமார் அவர்கள் போட்டியிட உள்ளார். கடலூர் நாடாளுமன்ற தொகுதி திரு MRK பன்னீர்செல்வத்தின் மகனான கதிரவன் அவர்கள் இத்தொகுதியில் போட்டியிடுவார் என்று கூறப்படுகிறது. காங்கிரஸ் கட்சியும் இத்தொகுதியை கேட்டு வருகிறது. காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கினால் காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவரான திரு KS அழகிரி அவர்கள் போட்டியிடலாம் என்று கூறப்படுகிறது. சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி விடுதலை சிறுத்தைகளுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. அக்கட்சியினுடைய தலைவரான திரு தொல் திருமாவளவன் அவர்கள் போட்டியிட உள்ளார். இவர் பானை சின்னத்தில் போட்டியிட உள்ளார். மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதியை காங்கிரஸ் கட்சி கேட்டு வருகிறது. காங்கிரஸ் கட்சியினுடைய அகில இந்திய தொழில்நுட்ப பிரிவு தலைவரான திரு பிரவீன் காந்தி அவர்கள் போட்டியிட உள்ளார். இதேபோன்று காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் அமைச்சரான திரு மணிசங்கர் ஐயரின் மகளான சரண்யா ஐயரும் கேட்டு வருகிறார். நாகப்பட்டினம் நாடாளுமன்ற தொகுதி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. சென்ற முறை
செல்வராஜ் அவர்கள் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தார். இந்த முறை வை செல்வராஜ் அவர்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. தஞ்சாவூர் நாடாளுமன்ற தொகுதியில் 9 முறையாக போட்டியிட்டு வெற்றி பெற்ற திரு எஸ் பழனிமாணிக்கமே இந்த முறையும் கேட்டு வருகிறார். இதேபோன்று தஞ்சாவூர் மாநகராட்சியினுடைய துணை மேயரான திரு அஞ்சிகம் பூபதி அவர்களும் கேட்டு வருகிறார். அஞ்சிகம் பூபதிக்கு அதிக வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதி காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. முன்னாள் நிதியமைச்சரான சிதம்பரத்தின் மகனான கார்த்திக் சிதம்பரமே போட்டியிட உள்ளார். இவர் தற்போதைய எம்பியாகவும் இருந்து வருகிறார். திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. சச்சிதானந்தம் அவர்கள் போட்டியிட உள்ளதாக கூறப்படுகிறது. தேனி நாடாளுமன்ற தொகுதி காங்கிரஸ் கட்சி கேட்டு வருகிறது. திமுகவும் கேட்டு வருகிறது. காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டால் சென்ற முறை திருச்சி தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற காங்கிரஸ் கட்சியின் திரு திருநாவுக்கரசர் அவர்கள் இந்த தொகுதியில் போட்டியிடுவார் என்று கூறப்படுகிறது. திமுகவே போட்டியிட்டால் தேனி மாவட்ட செயலாளரான திரு தங்க தமிழ்ச்செல்வன் அவர்கள் இந்த முறை போட்டியிடலாம். சென்ற முறை ஓபிஎஸ்க்கு எதிராக போட்டியிட்டு சட்டமன்ற தேர்தலில் தோல்வி அடைந்திருந்தார். அதற்கு முன்பு ஓபிஎஸ்ஸின் மகனோடு நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு தோல்வி அடைந்திருந்தார். ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதி இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. அக்கட்சியின் சார்பாக ஏணி சின்னத்தில் திரு நவாஸ் கனி அவர்கள் போட்டியிட உள்ளார். விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதி காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. தற்போதைய எம்பியான திரு மாணிக்கம் தாகூர் அவர்களே மீண்டும் அங்கு போட்டியிட உள்ளார். திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளராக திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் போட்டியிட உள்ளார். அவர் அத்தொகுதியினுடைய எம்எல்ஏவாகவும் இருந்து வருகிறார். வலிமையான வேட்பாளர் என்பதனால் திமுக சார்பில் திரு கிரகாம்பல் நிறுத்தப்படலாம் என்று கூறப்படுகிறது. ஒருவேளை அவர் நிற்காத பட்சத்தில் தமிழகத்தினுடைய சபாநாயகரான திரு அப்பாவினுடைய மகனான அலெக்ஸ் அப்பாவு நிறுத்தப்படலாம் என்று கூறப்படுகிறது. தென்காசி நாடாளுமன்ற தொகுதியை காங்கிரஸ் கட்சியும் கேட்டு வருகிறது. திமுகவும் கேட்டு வருகிறது. திமுகவின் சார்பில் முன்னாள் எம்பியான திரு தனுஷ்குமார் அவர்கள் போட்டியிடலாம் என்று கூறப்படுகிறது. அப்படி இல்லை என்றால் திருமதி முத்துலட்சுமி அவர்கள் போட்டியிடலாம் என்று கூறப்படுகிறது. காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டால் லெனின் பிரசாத் அவர்கள் போட்டியிடுவார். தூத்துக்குடி தொகுதி தற்போதைய எம்பியான திருமதி கனிமொழி அவர்களை போட்டியிட உள்ளார். இவர் திமுகவினுடைய மகளிர் அணி செயலாளர் ஆவார். கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதி தற்போதைய எம்பியான திரு விஜய் வசந்த் அவர்களே இங்கு மீண்டும் போட்டியிட உள்ளார். புதுச்சேரி நாடாளுமன்ற தொகுதி தற்போதைய எம்பியான திரு வைத்திலிங்கம் அவர்கள் போட்டியிட உள்ளார். இவர் புதுச்சேரி காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் ஆவார். நன்றி.